வணக்கம். அப்பப்பா, இந்த கோடை வெயில் நம்மள வாட்டி வதைக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு நேரத்துல நமக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு பழமையான ஞானத்தோட செய்தி வந்திருக்கு. அகத்திய பெருமானோட ஜீவனாடி வாக்குல கிடைச்ச ஒரு முக்கியமான கட்டளைய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்க போற அந்த எல்லா தகவல்களும் ஒரு பொது அறிவிப்பிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இத ஒரு சாதாரண அறிவிப்பா மட்டும் பார்க்காதீங்க. இது அகத்திய பெருமானே நமக்கு கொடுக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக வழிகாட்டுதல். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தாகம் எடுக்கும்போது, வெயில் தாங்க முடியலன்னு நாம தவிக்கும்போது, நம்மள சுத்தி இருக்கிற மத்த உயிர்களை நாம கவனிக்க தவறிடுறோமோ? அப்போ அகத்தியரோட ஆணை என்னதான் சொல்லுது? வாங்க, இந்த முக்கியமான செய்திக்கு பின்னாடி இருக்கிற அந்த தெய்வீக அதிகாரத்தையும் அது ஏன் எவ்வளவு முக்கியங்கிறதையும் இப்ப புரிஞ்சுக்கலாம். இதுதாங்க அந்த செய்தியோட மையக்கரு. ரொம்ப தெளிவா அகத்திய பெருமான் தன்னோட பக்தர்களுக்கு நேரடியா ஒரு ஆணைய பிறப்பிக்கிறார். பாருங்க, இதுல மனுஷங்க விலங்குகள்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா ஜீவராசிகளுக்கும் கருணை காட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நல்லா கவனிங்க. உத்தரவு, கட்டளை. அப்போ இது நீங்க செஞ்சா நல்லதுன்னு சொல்ற ஒரு வேண்டுகோள் கிடையாது. இத பின்பற்றவங்களுக்கு இது ஒரு அவசரமான, கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு கடமைங்கிறத இது ரொம்ப தெளிவா சொல்லுது. சரி, கட்டளைன்னு சொல்லியாச்சு. ஆனா இத நாம எப்படி செய்யறது? நடைமுறையில இது நம்ம கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்க பாருங்களேன், கருணைக்கு எல்லையே இல்லைன்னா எவ்வளோ அழகா தெரியுது. நம்மளோட அன்பு முதல்ல சக மனுஷங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம கூடவே இந்த உலகத்துல வாழற பசு, நாய் மாதிரியான விலங்குகளுக்கும் போய் சேரணும். இந்த கருணைக்கான அழைப்பு இதோட முடியல. மனுஷங்க விலங்குகள்னு இல்லாம சின்னஞ்சிறிய உயிரான பறவைகளையும் நாம மறக்கக்கூடாதுன்னு இது சொல்லுது. ஒரு உயிர் கூட இந்த வெப்பத்துல தவிக்க கூடாதுங்கிறது தான் நோக்கம். சரி, தாகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம். ஆனா என்ன கொடுக்கறது? அதுக்கும் அகத்தியரே ஒரு தெளிவான வழியை காட்டியிருக்காரு. இந்த கோடை வெப்பத்தை தணிக்கிற நீர்மோர், வெட்டிவேர் போட்ட தண்ணீர், சுக்கு நீர், அப்புறம் பானகம், இதையெல்லாம் நாம கொடுக்கலாம். ரொம்ப சரி. இந்த மாதிரி சின்ன சின்ன கருணையான செயல்களை நாம செய்யறதால நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட இணைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஆன்மீக நன்மை என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல புண்ணியம்னா என்னன்னு சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். நாம செய்யற நல்ல, தன்னலமே இல்லாத கருணையான செயல்களால நமக்கு சேர்ற ஒரு நல்ல கர்மா, ஒரு ஆன்மீக சொத்து மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த கட்டளைய நம்ம சரியா செஞ்சா நமக்கு கிடைக்கிறது சாதாரண புண்ணியம் இல்ல, பேர் புண்ணியம்னு இந்த குறிப்புல ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சாதாரண தர்மம் ஒரு புனிதமான கடமையா இங்க மாறுது. இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான். அகத்தியரோட இந்த கருணை நிறைந்த அழைப்புக்கு நாம ஒவ்வொருத்தரும் எப்படி பதில் சொல்ல போறோம்? நம்ம வாழ்க்கையில, நம்ம தெருவுல, நம்ம வீட்டை சுத்தி இதை எப்படி செயல்படுத்த போறோம்? அகத்தியரோட இந்த ஆணை இந்த கொளுத்துற வெயில்ல தவிக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் நாம செய்ய வேண்டிய கடமையை ஞாபகப்படுத்துது. வாங்க, நம்மால முடிஞ்ச இந்த கருணை செயல்களை செஞ்சு அந்த பேர் புண்ணியத்தை நாமளும் பெறுவோம். இந்த செய்தியை அகத்தியர் மற்றும் லோபாமுத்ரா திருவடிகளில் சமர்ப்பணம் செய்து நிறைவு செய்வோம். நன்றி.